வணக்கம். ஏய், எனக்கு முன்னால் நீங்கள் முந்திக்கினீங்களா? ஓகே, சந்தோஷம். நானும் அதை திருப்பி தருகிறேன். உங்களுக்கும் இறைவனுக்கும் வணக்கம். தாத்தா, ஒரு நம்பிக்கை பாருங்கள். உலகத்திலேயே மிகவும் சிறியதான ஒரு பொருள் எது இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் சொன்னீங்கள் அணு. அதுதான் உலகிலேயே மிகவும் சிறியதான ஒரு பொருள் என்று சொன்னீர்கள். பாருங்கள் தாத்தாவே, கண்ணில் காண முடியாத அந்த சிறு பொருளை எங்களுக்கு நீங்கள் காட்டி வைத்தீர்கள். ஒரு விளக்கை, ஒரு பல்பை எரிய வைத்து இதனுள்ளே பிரகாசமாக இருக்கிறதே, அவைகள் தான் அணுக்கள் என்று சொன்னீர்களே தாத்தாவே. அந்த நம்பிக்கையில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கடவுளை பார்த்தாலும் பார்த்து விடலாம், அணுக்களை பார்க்க முடியாது என்று சொல்லும் அளவிலே அந்த அணுக்களை காட்டிவிட்டீர்கள். இப்போது எங்களுக்கு அந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அவர் எங்கே இருக்கிறார்? அவரை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா தாத்தா? என்னால் முடியும். சொல்லட்டுமா? என்னை பாருங்கள். அருகிலே இருக்கும் அத்தனை பொருள்களையும் பாருங்கள். அதில் இருக்கும் பறவைகளை பாருங்கள். இவைகள் அனைத்துமே கடவுள். ஒருவேளை அணுக்களை பார்க்க முடியாமல் போய்விட்டாலும் போய்விடலாம், கடவுளை பார்க்க முடியாமல் போகாது. நம் கண் எதிரில் இருக்கும் அத்தனையுமே கடவுள் தான். ஒரு துரும்பு, ஒரு எறும்பு, ஒரு யானை செல்கிறது உங்கள் எதிரிலே பார்ப்பீர்களே, ஆனால் அது யானை இல்லை. யானை வடிவத்திலே கடவுள் அப்படி நடமாடிக்கொண்டிருக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரிய மிருகமான யானை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறு கொசு பறந்து நம் கண்ணீரில் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆடு போய்க்கிறது, ஒரு மாடு போய் கொண்டிருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இல்லை செல்வங்களே, கடவுள் அத்தனை வேடங்களிலே நம் எதிரிலே உலாவி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த மாட்டை பாருங்கள், பாருங்கள் அந்த பட்சியை பாருங்கள். அவைகளெல்லாம் கடவுள். அவைகளை உங்களால் பார்க்க முடிகிறது இல்லையா? ஆமாம் தாத்தா, அதுதான் கடவுள். நம்ம ஏமாற்றி நாடும் ஆடிக்கொண்டு அத்தனை வேலைகளிலே அவைகள் அவர் நடந்து நடமாடிக்கொண்டிருக்கிறார். தாத்தா, இவங்களெல்லாம் கடவுளா?